கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வேத புஸ்தகம் பல எச்சரிக்கைகளை கொடுக்கிற புஸ்தகமாக இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு அன்பான தகப்பனாக இருக்கிறதுனாலே தம்முடைய பிள்ளைகளை எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எல்லோரும் பெற்றோராய் இருக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கு. நாம் பெற்றோராய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வெளியே போகும்போது, பள்ளிக்கு போகும்போது, அவர்கள் ஒருவேளை அவள் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போகும்போது, பைக் எடுத்துக்கொண்டு போகிற பொழுது, ஒரு தகப்பனாக ஒரு தாயாக ஜாக்கிரதையாக போயிட்டு வாப்பா, கொஞ்சம் பார்த்து போப்பா என்ற வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். எதற்காக சொல்லுகிறோம்? அவர்கள் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த எச்சரிக்கையின் வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். எபிரேய நிருபத்தை எடுத்து பார்ப்பீர்களானால் அதிலும் ஆண்டவராகிய தேவனுடைய எச்சரிக்கைகளை குறித்து பல இடங்களிலே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறதை நாம் கவனிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்துடைய 2ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று ஜாக்கிரதை என்ற வார்த்தையை அவர் அங்கே பயன்படுத்துகிறார். அதே 2ஆம் அதிகாரம் எபிரேயருடைய 2:4 படிக்கிற பொழுது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்ற எச்சரிக்கையை கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இன்னொரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையிலே கடைசியான எச்சரிக்கை தான் நாம் வாசித்த இந்த எபிரேய நிருபத்திலே இருக்கிறது. இந்த எபிரேய நிருபத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அவருடைய கடைசி அதிகாரமான 13ஆம் அதிகாரத்துக்கு முந்தின இந்த 12வது அதிகாரத்திலே இறுதி எச்சரிக்கையான காரியத்தை அவர் சொல்லுகிறார். 28ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று இந்த எச்சரிக்கையை சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசுவும் கூட பல எச்சரிக்கையின் வார்த்தைகளை நமக்கு அறிவித்திருக்கிறதை நாம் அறிவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துடைய 28ஆம் வசனத்திலே, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயில்லாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லியிருக்கு. ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் என்ன என்பதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துடைய 31வது வசனத்திலே, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் நடந்து பெருகினது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, நமக்கு தேவ பக்தியும் தேவ பயமும் அவசியமாய் இருக்கிறது. அதனாலே தான் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி இந்த எபிரேய நிருபக்காரன் இறுதி எச்சரிக்கையாக அந்த எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்கு அவர் சொல்கிறார். இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டதற்கான காரணத்தை நாம் அறிய வேண்டுமானால், அன்றைக்கு ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்த பொழுது ரோம ஆட்சியாளர்களாலும் அதேபோல யூத மார்க்க தலைமையினாலும் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தவர்கள் உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். நாம் ஏன் உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும்? ஆகவே இந்த கிறிஸ்தவத்தை விட்டு பழையபடி யூத மார்க்கத்துக்கே நாம் போய்விடலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில்தான் ஆண்டவராகிய இயேசுவினாலே அனுப்பப்பட்ட ரட்சிப்பு எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்பதையும், தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்த ரட்சிப்பின் திட்டத்துடைய பூர்ணத்துவம் இயேசுவிலே நிறைவேறினதையும் இந்த எபிரேய நிருபக்காரன் அந்த நிருபம் முழுவதும் அவர்களுக்கு சுட்டி காட்டி கொண்டு வந்து இந்த இறுதி எச்சரிக்கையை அவர் எழுதுகிறார். இந்த இறுதி எச்சரிக்கையில் அவர் எழுதினது என்ன? நீங்கள் இப்பொழுது உள்ள விசுவாசத்தை விட்டு விலகி போவீர்களானால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஆபத்துக்கள் என்ன என்ற எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறார்.
இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவ பக்தியும் தேவ பயமும், காட்லி ரெவரன்ஸ் அண்ட் காட்லி ஃபியர். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே மனிதருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஜனங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவனுக்கு பயப்படுகிற பயமும் பய பக்தியும் காணப்படாமல் அற்றுப்போய் கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வாழ்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாட்களில் காண முடியவில்லை என்பதை நாம் இந்த நாட்களிலே திருச்சபையிலேயே பார்க்க முடியும். ஒரு பள்ளிக்கு எத்தனை மணிக்கு போகிறோம் என்பதையும் ஒரு சபைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம் என்பதிலேயே அந்த பயம் தெரிஞ்சு போயிடும். நம்ம பள்ளிக்கு எப்படி போகிறோம் என்பதையும் சபைக்கு எப்படி வருகிறோம் என்பதிலுமே நம்முடைய பயங்கள் தெரிந்துவிடும். இது கடைசி காலமாக இருக்கிறதுனாலே அன்றைக்கு எபிரேய மக்களுக்கு எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்குள்ள எச்சரிக்கை தான் நமக்குள்ள எச்சரிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வேத பகுதியில் 7 விதமான எச்சரிக்கைகளை இந்த நிபுணக்காரன் கொடுக்கிறான். முதலாவது எச்சரிப்பு எங்கே இருக்கிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது எச்சரிக்கை என்ன? பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று மறுக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Beware not to refuse him who is speaking. விசுவாசிகள் எச்சரிக்கையாக ஒன்றை கவனிக்க அழைக்கப்படுகிறார். நீங்கள் பேசுகிறவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இங்கே பேசுகிறவர் யார்? இந்த நிருபத்தை எழுதினவர் அல்ல. இங்கே பேசுகிறவர் யார்? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்திலே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவற்றை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அவர் பேசுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது நமக்கு பாடமாய் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம் அது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றின, குமாரன் மூலமாய் நமக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் எச்சரிக்கையோடு கவனிக்கப்படாமல் இந்த இறுதியாக இயேசு கொடுத்த வெளிப்பாடுகளை நாம் கவனிக்காமல் இருப்போமானால் நாம் ஆபத்திலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மறுரூப மலையிலே நடந்த காரியம் என்ன? மத்தேயு 17ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்திலே அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது என்று பார்க்கிறோம். மார்க் 9:7 அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. லூக்கா 9:35 அதே வார்த்தைகளை படிக்கிற பொழுது அப்பொழுது இவர் என்னுடைய நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் எழும்பினது. ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு இன்றைக்கு திருச்சபை எவ்வளவு தூரம் எச்சரிக்கையாக செவி கொடுத்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு என்ன பேசி இருக்கிறார் என்று அறியாத ஒரு திருச்சபையின் கூட்டம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருகிற காலத்திலே இருக்கிறது. காரணம் என்ன? அவருடைய கைகளிலே வேத புஸ்தகத்தை வாசிக்கிற பழக்கம் இல்லை. ஒரு காலம் இருந்தது நம்முடைய குடும்பங்களிலே, நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கு அதற்கான சந்தர்ப்பங்களே கிடையாது. இன்னைக்கு அப்படி சொல்லவும் முடியாது. அப்படி சொல்கிற குடும்பங்கள் அற்றுப்போய் கொண்டிருக்கிற நிலைமையில தான் நாம் இருக்கோம். இயேசு என்ன சொல்லி இருக்கிறான்னு தெரியாமலேயே திருச்சபையின் குடும்பங்கள் வளர்கிறது. இயேசு தாங்க இந்த குடும்பத்தினுடைய தலைவர். ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியலைங்க. ஆனா அரசியல் தலைவர் என்ன சொல்றாருன்னு தெரியும், சினிமா தலைவர் என்ன சொல்றாருன்னு தெரியும். ஆனா இயேசுவாகிய தலைவன் என்ன சொல்றான்னு தெரியாத கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் உபாகமத்தின் புஸ்தகத்திற்கு வரும்பொழுதே இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்களை படிப்பீர்களானால், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார்.
19ஆம் வசனத்தை பாருங்கள். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்கு முன்பாக ஒரு தெரிந்தெடுப்பு இருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக இருந்த தெரிந்தெடுப்பு என்ன? ஒன்று, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கலாம், அல்லது அவர்கள் அதை நிராகரிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நிராகரிப்பார்களே ஆனால் அவர்கள் ஒன்றை வெளிப்படுத்துகிறார்கள். எதை வெளிப்படுத்துகிறார்கள்? நாங்கள் பேசுகிற இடத்திலே பக்தியோடும் பயத்தோடும் இல்லை என்று வெளிப்படுத்துகிறார்கள். நீங்க வேணா பேசிட்டு போங்க, ஆனா உங்கள் மேல எங்களுக்கு பக்தியோ பயமோ இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, பேசுகிறவர்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம், அங்கே இயேசுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு தூரம் நாம் இன்றைக்கு எச்சரிக்கையோடு செவி கொடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை அறியாத ஒரு கூட்டமாக கிறிஸ்தவம் இன்னைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறதா? இந்த சபைகளிலே, பல சபைகளிலே இன்னைக்கு பிரசங்கத்தை பாருங்கள். அவர்கள் எந்த வேத பகுதியை எடுக்கிறார்களோ அந்த வேத பகுதிக்கு அவருடைய பிரசங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவருடைய பிரசங்கத்திலே உலகத்தினுடைய தத்துவங்கள் வருகிறது. இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் காட்டி பேசுகிறார்கள். அங்கே இயேசுனுடைய வசனம் எத்தனை இருந்தது என்றால் விரல் விட்டு எண்ணி விடலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு கொடுமையான காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த திருச்சபைகளை உருவாக்கினவர்கள் என்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வைத்திருந்தார்களோ அது அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். பிரசங்கத்தை கேட்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. பிரசங்கத்தை கேட்பதற்கு விருப்பமுள்ள ஜனங்கள் இல்லை. என்னை குஷிப்படுத்த யாராவது பேச மாட்டார்களா? என்னை சிரிக்க வைக்க யாராவது பேச மாட்டார்களா என்று இருக்கிற கூட்டமே தவிர, என்னை சிந்திக்க வைக்கவும் என்னுடைய பாவ நிலையை உணர்த்தவும் பேசுகிற ஒருவரை தேடுகிற கூட்டத்திலே நாம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவது எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை? பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று மறுக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாவது எச்சரிப்பு என்ன? 25ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை பாருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. மறுத்தவர்களுக்கு நடந்ததை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். What is the second warning? Beware of the judgment on those who refused him. மறுத்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே அவர் யாரை குறிப்பிடுகிறார்? சீனாய் மலையின் மேலே, அந்த அடிவாரத்தின் கீழே, சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலே நின்று கொண்டிருந்த இஸ்ரவேலரை குறிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு அந்த சீனாய் மலையிற்கு வருகிற பொழுது, அந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலே அவர்கள் நின்ற பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களிலே, அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்திலே நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அது அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவர்களுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுத்தார். ஆண்டவர் அன்றைக்கு பேசின நிலைமையை கவனிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பேச்சு இருந்தது என்று கவனிச்சு பார். ஆண்டவராகிய தேவன் பேசுகிற பொழுது அங்கே புகைக்காடா இருந்தது. எக்கால சத்தம் வர வர தொனித்தது. இடம் அதிர்ந்தது. அந்த சூழ்நிலையிலே, அந்த பேக்ரவுண்ட்லே தான் ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு பேசுகிறார். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 1 முதல் 5 வசனங்களிலே மோசே சொல்கிறான், தேவன் பேசி சொன்ன சகல வார்த்தைகளும் ஆவன. மோசேயை கொண்டு தேவன் எழுதின வேளையிலே மோசே சொன்னது என்று எழுதாமல் தேவன் சொன்ன சகல வார்த்தைகள் என்று எழுதுகிறார். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதன் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சொரூபத்தை யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலே விசாரிக்கிறவராயிருக்கிறேன். சீனாய் மலையிலே ஒரு பயங்கரமான பின்னணியிலே இந்த வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டார்களே, அந்த பயங்கரமான பின்னணியிலே தேவனாகிய கர்த்தரே பேசின வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்களே, அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படிந்தவரை அவர்கள் கீழ்ப்படியாமல் விலகி போனார். எதற்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதை கீழ்ப்படியாமல் விலகி போனார். பேசினவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் விலகி போனார். நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே நெகேமியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது சொன்னார். அந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை கவனிப்பீர்களானால் 25ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க? 26ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திரசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார். இன்னும் கீழே படித்துக் கொண்டு வருவீர்களானால் 29ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டீர். திரும்பிட்டாங்களா? ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் தோளை முரண்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார். நீர் அநேக வருஷமாய் அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினாலே பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு திட சாட்சியாக கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேசத்தின் கையிலே ஒப்பு கொடுத்தீர் என்று எழுதினார். அன்றைக்கு பேசினவருக்கு செவி கொடாத பொழுது என்ன நடந்தது என்பதை இந்த எபிரேயக்காரன் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள், பயங்கரமான சூழ்நிலையிலே கேட்டார்கள், சொன்னபடியெல்லாம் செய்வோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். ஆனால் காலங்கள் போன பொழுது அவருடைய நிலை என்ன ஆயிற்று? அவர்கள் என்ன செய்தார்கள்? செவி கொடுக்க மறுத்தார்கள். முடிவு என்ன? ஆண்டவர் அவர்களை அழிய பண்ணி அந்நிய தேசங்களுக்கு அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். அவருடைய செல்வ செழிப்பு மாறி போனது. அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபமாக மாறி போனது. ஒரே ஒரு காரணம் தான். காரணம் என்ன? பேசினவர்களுக்கு செவி கொடுக்க மறுத்ததனாலே உண்டாகிற தண்டனை. இந்த எச்சரிக்கை அவர் கொடுக்கிறார். எபிரேய நிருபக்காரன் இரண்டாவதாக அந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார். உங்கள் வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி இது சம்பவம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இட் இஸ் நாட் a mere story, it is an event. இது நடந்த ஒரு சம்பவம் என்று நினைப்பீர்களானால் அந்த எச்சரிக்கை இன்றைக்கும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கும் நிர்விசாரமாக வாழ துணிந்து விட்டோம். எப்படி வேணாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவதற்கு நம்ம துணிந்துட்டோம். வேதத்தை பேசினவர்களுக்கு செவி கொடுப்பதற்கு இன்றைக்கு திராணி இல்லாதவர்களாக, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு கீழ்ப்படிய மறுக்கிற ஒரு கூட்டமாக நாம் மாறிக்கொண்டு வருகிறோமா என்பதை குறித்து எச்சரிக்கையார். ஏன் அந்த எச்சரிக்கை? முடிவிலே தண்டனை உண்டு. மூன்றாவது எச்சரிக்கை என்ன? அதே 25ஆம் வசனத்துடைய 3ஆம் பகுதியிலே, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? மூன்றாவது எச்சரிக்கை என்ன? Beware from where he is speaking. பேசுகிறவர் எங்கிருந்து பேசுகிறார் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
எங்கிருந்து இந்த வார்த்தை வருகிறது? ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக நடந்த சம்பவத்தை நினைத்து பாருங்கள். மத்தேயு 28 16 முதல் 20 வசனங்களிலே நாம் அதை படிக்க முடியும். 11 சீஷர்களும் கலிலேயாவுக்கு இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் இந்த உபதேசம் பண்ணுகிற காரியம் நிற்கப் போகிறதே இல்லை. இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்த இந்த உபதேசத்தை நாம் செய்து கொண்டே இருக்க போகிறோம். இந்த உபதேசத்தை பண்ணுகிற பொழுது நம்மோடு கூட இருக்க போகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு வாக்கு பண்ணினார், நீங்கள் இந்த உபதேசத்தை செய்யுங்கள், நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இப்பொழுது இந்த இயேசு எங்கே இருக்கிறார்? அப்போஸ்தலர் 7:56 அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று அங்கே ஸ்தேவான் அந்த காட்சியை காண்கிறான். கொலோசையர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று எழுதுகிறார். கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு இன்றைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது? இன்றைக்கு உலகத்தான் சொல்லுகிற ஒரு அரசியல்வாதி சொல்லுகிற அல்லது ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பரலோகத்திலே இருக்கிற இயேசு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா? எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தால் தாங்குகிறவர், தம்மாலே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். உங்களோடு பேசுகிற இயேசு யார்? உங்களோடு பேசுகிற இயேசு யார்? பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் பேசுகிறார். இதே எபிரேய நிருபக்காரன் 4:14 சொல்கிறார், வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறிப்போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே. பரலோகத்தில் ஏறி போன தேவன் பரலோகத்தில் இருந்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா பிரியமானவர்களே? பூமியிலே சீனாய் மலையில் இருந்து பேசினவருக்கு செவிகொடாமல் போனவர்களுக்கு தண்டனை எப்படி இருந்தது என்று நாம் பார்த்தோம். அந்த தண்டனையே அப்படி இருக்குமானால் பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு செவிகொடாமல் போவீர்களானால் உங்களுடைய தண்டனை இன்னும் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்ற எச்சரிக்கையை இங்கே அவர் பேசுகிறார். எபிரேயர் 10 வருவீர்களானால் 28 முதல் 29 வசனங்களை பாருங்கள். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையினுடைய ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமாய் இருப்பான் என்று யோசித்து பாருங்க. யோசிச்சு பார்க்க அவங்கள்ட்ட விட்டுற, நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. இந்த கம்பேரிசனை காண்பிக்கிறார். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் இரக்கம் பெறாமல் போனவங்க இப்ப அதைவிட மேலான தன்னுடைய சுய ரத்தத்தினாலே உங்களை மீட்டுக்கொண்ட இயேசுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிவிடாமல் போனால் நீங்கள் எப்படி தண்டனைக்கு தப்பிக்கொள்ளும்? ஆண்டவராகிய இயேசுவே இதை எச்சரிக்கையை சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியினுடைய 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். பிரியமான தேவனுடைய ஜனமே, பேசுகிற தேவன் பரலோகத்திலிருந்து பேசுகிறார். பரலோகத்தினுடைய வார்த்தைகளுக்கு இன்றைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? As we are ears tuned to the word that is coming from heaven today,
இன்னைக்கு நம்முடைய காதுகள் எதற்கு பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? எதை கேட்பதற்கு பழக்கப்பட்டு கொண்டிருக்கு? உலகத்தின் காரியங்களை கேட்பதற்கே பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, இல்லது பரலோகத்தினுடைய தேவன் பேசுகிற காரியங்களை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் இன்றைக்கு பழக்கப்படுகிறதா? இன்றைக்கு எதிலே அதிகமாக நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுகிறோம்? எதை கேட்பதற்கு நம்முடைய அதிகமான நேரத்தை செலவு பண்ணுகிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தைகள், பரலோகத்தின் தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் ஒதுக்குகிறோம்? Take your calendar and see. Take your diary and see. Where is the time to listen to word of God? கர்த்தர் பேசுகிறதை கேட்பதற்கு உங்களுக்கான நேரம் என்ன என்று பாருங்கள். அது சரியான தகுதியான நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுத்திருக்கலாம் என்று ஆராய்ந்து பாருங்கள். இந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் சொல்லி இருக்கிறதை நிறைவேற்ற வேண்டுமானால் அவருடைய கற்பனை என்ன, கட்டளை என்ன என்று அவர் சொல்லுகிறதை கவனிப்பதற்கான நேரம் இல்லாத ஒரு கூட்டமாக இன்றைக்கு கிறிஸ்தவம் அலைந்து கொண்டிருக்கிறோமா? இங்கே ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுகிறது. அந்த எச்சரிக்கை என்ன? பூமியிலிருந்து பேசினவர்களாலே அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்தவர்களுக்கு தண்டனை உண்டானால், பரலோகத்திலிருந்து பேசுவதை கேட்காவிட்டால் அந்த தண்டனை எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என்று எச்சரிக்கையை கொடுக்கிறார். நான்காவது எச்சரிக்கை என்ன? 26ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பேசுகிறவருடைய வல்லமையை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. Beware of the power of the one who is speaking. சீனாய் மலையிலே தேவன் எழுந்தருளி அங்கே பேசின பொழுது அந்த மலை அசைந்தது என்று நாம் பார்த்தோம், அதிர்ந்தது என்று நாம் பார்த்தோம். யாத்திராகமம் 19:18 நாம் அதை படித்தோம். மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அன்று அந்த பூமியை அசைய பண்ணின அதே தேவன் திரும்பவும் அசைய பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை மறைமுகமாய் குறிப்பிடுகிற வேத பகுதி அது. சகரியாவின் புஸ்தகத்துக்கு வருவீர்களானால் சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களிலே, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையில் நிற்கும், அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்தில் கிழக்கு மேற்கு எதிராக பிளந்து போகும், அதிலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும், அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனதை போல ஓடி போவீர்கள், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து அங்கே அது பேசுகிறோம். அந்த 2ஆம் வருகையிலே அவருடைய கால்கள் ஒலிவ மலையிலே நிற்கும் என்று சொல்லியிருக்கு. எதற்காக ஆண்டவர் 2ஆம் முறை வரப்போகிறார்? முதலாம் முறை உலகத்தை மீட்கும்படி பலியாக கொடுக்க வந்த இயேசு 2ஆம் முறையாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி வரப்போகிறார். அவருடைய வல்லமையினாலே அந்த நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. அவருக்கு நியாய தீர்ப்பு அளிக்கிற வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசித்திருந்தால் நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு நியாய தீர்ப்பு கேட்கிற வல்லமை உண்டு என்ற விசுவாசம் இன்றைக்கு இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய ஒரு பக்கமான அன்பு செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்பதை மாத்திரமே நாம் பார்த்து கொண்டிருந்தோமானால், தேவனுடைய இன்னொரு பக்கமாகிய அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவர், நீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவர் என்கிற அவருடைய வல்லமையினுடைய இன்னொரு பக்கத்தை நாம் பார்க்க தவறுகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களிலே, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார், அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும் படிக்க அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கலாகவும்
தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார். பிரியமானவர்களே, நம்முடைய மரணத்துக்கு பின்பாகவும் நமக்கு தண்டனை அளிப்பதற்குள்ள வல்லமை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு அதிகாரம் உண்டு, நம்முடைய நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரங்கள் எது வரைக்கும்? உங்க மேல இந்த நீதிமன்றமோ ஒரு அரசாங்கமோ ஒரு அதிகாரத்தை செலுத்த வேண்டுமானா நீங்க குழிக்கு போவதற்கு முன்பாக மட்டும்தான் அந்த அதிகாரங்கள் செல்லும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையின் அதிகாரம் எந்த அளவு இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய மரணத்துக்கு பின்பும் உன்னை நியாயம் தீர்க்க அதிகாரம் உள்ள இந்த இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு நீ எவ்வளவு தூரம் கவனம் உள்ளவராயிருக்கிறாய். உன்னுடைய மரணத்துக்கு பின்பு ஒன்று செய்ய முடியாத அரசாங்கத்துடைய கட்டளைக்கு பயந்து நடக்கிறாயே, நல்லது. ஆனால் உன்னுடைய மரணத்துக்கு பின்னும் உன்னை நியாயம் தீர்க்க வல்லவராயிருக்கிற இயேசுவினுடைய காரியங்களுக்கு உன்னுடைய முக்கியத்துவம் என்ன? நீ கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? நீ கொடுக்கிற கவனம் என்ன? நீ கொடுக்கிற ஜாக்கிரதையினுடைய எச்சரிப்பினுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆகவே பேசுகிறவுடைய வல்லமை அறிந்தவராக நீங்கள் எச்சரிப்புள்ளவர்களாய் இருங்கள் என்று இந்த எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார். ஐந்தாவதாக 27ஆம் வசனத்திலே இன்னும் ஒரு தரம் என்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்குவதை போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஐந்தாவது எச்சரிக்கை என்ன? எதிலே உங்கள் நம்பிக்கையை வைக்கிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Beware on which you put your trust. எதன் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு நாளிலே இந்த பூமி அழிக்கப்பட்டு போகும். இது அழிக்கப்பட்டு போகிற வேளையிலே அசைவுள்ளவைகள் நிலைத்திராமல் போகிற இந்த காலகட்டத்தில் எது நிலைத்திருக்கிறோமோ அதன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோமா? தேவன் நிலைத்திருக்கிறார், தேவனுடைய வசனம் நிலைத்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர் நிலைத்திருப்பார்கள். இந்த மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே வைத்திருக்கிறோம்? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மேலே, அதனால் உண்டாகிற ரட்சிப்பின் மேலே, அதனால் உண்டான மீட்பின் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்காமல் அழிந்து போகிற உலகத்தினுடைய பணம், புகழ், பொருள் இதன் மேலே நம்முடைய நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தாவே, என்னுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? ஆண்டவரே, நான் எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்? நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த எச்சரிக்கை இன்னைக்கு அழிந்து போகிற பொருட்கள் மேல இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை அதிகமாய் போய் கொண்டிருக்கு. அழிந்து போகிற காரியங்கள் மேல நம்பிக்கை அதிகமா போயிட்டு இருக்கு. அழியாத தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. அழியாத தேவனுடைய ரட்சிப்பின் மேலே நம்பிக்கை குறைகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த எச்சரிக்கையை தயவு செய்து கவனியுங்கள். அன்றைக்கு பல ராஜ்யங்கள் இருந்தன. எங்கே அந்த பபிலோனிய ராஜ்யம்? எங்கே அந்த அசீரிய ராஜ்யம்? இன்றைக்கு நாம் நம்முடைய கண்கள் காண எங்கே அந்த பிரிட்டிஷ் ராஜ்யம்? அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு. எங்கே ராஜ்யங்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்களே, அந்த ராஜ்யங்கள் இன்னைக்கு எங்கே? நம்முடைய கண்களுக்கு முன்பாக காரியங்கள் நிறைவேறிக் கொண்டு வருகிற பொழுதும் தேவனுடைய காரியங்கள் மேல் நம்பிக்கை வைப்பதை விடுத்து இன்றைக்கு உலகத்தின் காரியங்கள் மேலே தான் நம்பிக்கை வைக்கிற கூட்டமாய் நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோமா? பிரியமான தேவனுடைய ஜனமே, தோட்டங்களை நட்டு வீடுகளை கட்டி செல்வத்தை திரளாக சவரித்த அந்த சாலமோனுடைய அறிக்கை என்ன? பிரசங்கியின் புஸ்தகத்திலே சாலமோன் சொல்கிறான், 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களிலே, வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணத்துள்ள பொருட்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திற்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் இருந்த எருசலேமில் இருந்த எல்லோரை பார்க்கலும் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசம் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. கண்டுபிடிச்சான். அவனை போல ஞானம் இல்லை.
அவனை போல சம்பாரிச்சவன் இல்லை, அவனை போல அனுபவிச்சவனும் இல்லை. நாமெல்லாம் அதாவது சாதாரணமாக ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, நான் எவ்வளோ அடிச்சிருக்கேன் பாரு தண்ணி அப்படிமா. சாலமன் சொன்னா, நான் தண்ணியில் குளிச்சு பார்த்தேன், மதுவினால் என்னை சீராட்டி கொண்டு இருக்கும்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா, நீ மதுவை குடிச்சு பார்த்தே அலட்டுற. அவன் மதுவில் குளிச்சு பார்த்துட்டு சொன்னான், ஒன்றும் இல்லைப்பா, இதில் ஒன்றும் இல்லைன்னு. பிரியமான, இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே வைக்கிறோம்? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சஞ்சலத்தோட கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோட கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று லூக்கா 21:33 ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வசனங்கள் வானத்திலே என்றும் நிலைத்திருக்கிற வசனங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரு. அதன் மேலே நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கை இன்னைக்கு வைக்கிறோமா? இந்த எச்சரிக்கை அவர் கேட்கிறார். அழிந்து போகிற காரியங்கள் மேலேயா இன்னுமா நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காரியங்கள் ஒரு நாள் உங்களை விட்டு போகும். உங்களுடைய அலங்காரம் ஒரு நாளைக்கு போகும், உங்களுடைய அழகு ஒரு நாளைக்கு போகும், உங்களுடைய சுகம் ஒரு நாளைக்கு போகும், உங்களுடைய சரீரம் ஒரு நாளைக்கு பலவீனப்பட்டு போகும். ஆனா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டிய, கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்பட வேண்டிய, பரலோக பயணத்துக்கு ஆயத்தப்படுகிற வேண்டிய வேளையிலே எச்சரிக்கை உள்ளவனாயிருக்கிறாயா? இன்னும் அழிந்து போகிற காரியங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்தவனாகிய நீங்களும் நான் இந்த பூமியில செய்து கொண்டிருக்கிறோமா? பிரியமான தேவனுடைய ஜனமே, எதிலே நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம் என்பதிலே எச்சரிக்கையாய் இராவிட்டால் நாம் பய பக்தி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாது, தேவ பயம் உள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. 6வது காரியத்தை கவனிப்பில்லானால் அதே அதிகாரத்துடைய 28ஆம் வசனத்திலே, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவலாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். 6வது எச்சரிக்கை என்ன? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய எச்சரிக்கையாயிரு. Beware to serve God acceptably. தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய எச்சரிக்கையாயிரு. நாம் தேவனிடத்திலே சேர்ந்ததும், தேவனுடைய வசனத்தை பெற்றதும், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதும் கிருபையினாலே. நம்முடைய எந்த பரிசுத்தத்தினாலோ அல்லது நம்முடைய நீதியினாலோ இவை நமக்கு கிடைக்கவில்லை. கிருபையினாலே நாம் அதை பெற்றிருப்போமானால் அந்த கிருபையை இழந்து விடாதபடிக்கு நாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி இங்கே அவர் கேட்டுக்கொள்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஆராதனை தேவனுக்கு பிரியமானதா? இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கீங்க, இந்த ஆராதனை எனக்கு பிரியமா இருந்துன்னு நான் சொல்லிட்டு போலாம். ஆனா நாம யாரை ஆராதிக்க வந்திருக்கோம்? தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். தேவன் இந்த ஆராதனையை எப்படி பார்த்தாரு? பிரதர், எங்களுடைய நிகழ்ச்சி நிரல், what was the agenda? We fulfilled the agenda. தொடக்கம் முதல் முடி வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடந்தது. ரொம்ப சந்தோஷம், ஒரு குறையில எல்லாம் நல்லா நடந்தது. ஆனா தேவனுக்கு பிரியமா இருந்ததா? வெளியில போது நாம பிரதர் சூப்பர், இன்னைக்கு நல்லா இருந்தது, இட்ஸ் வெரி குட், ஃபைன். இதை சொல்ல வேண்டிய தேவன் இந்த ஆராதனையில் பிரியமுள்ளவராய் இருந்தாராங்கிறத கவனிக்கணும். சங்கீதம் 2:11 சொல்லப்படுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்தோட வந்தோமா? தேவன் தானே ஆராதிக்க வந்தோம். என்ன தேவ பயத்தோட நாம இங்க வந்தோம்? How was the fear of God reflected when I came into this church? Please tell me. Please tell me. அடுத்த முறை நீங்க என்ன பிரசங்கத்துக்கு கூப்பிடலனாலும் எனக்கு கவலை இல்லைங்க. ஒண்ணு கவனிங்க, நீங்க இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள வந்த விதம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள் என்று உங்களை எப்பயாவது காண்பித்ததா? எப்படியாவது காண்பிச்சதா? What was the sign? What was the sign? அருமையான அம்மா, உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புற, 8:30 மணிக்கு ஸ்கூலு, 8:30 மணிக்கு தான் உள்ள வருவியா ஸ்கூலுக்குள்ள? 8:30 மணிக்கு தான் உள்ள விட்டுப்பீங்களா உங்க ஸ்கூல்ல? குறைஞ்சப்பட்ட ஒரு 5 நிமிஷம், 8:25 உங்க பிள்ளைய உள்ள தள்ளிட மாட்டீங்க? ஏன்? ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பயம், நாளைக்கு மெமோ அனுப்பிடுவான்னு பயம். அங்க இங்க வீட்டில் இருந்துன்னே சொல்லுவாங்க. இப்போ ஆராதனை ஆரம்பிச்சிருப்பாங்க,
இப்போ 370வது கீதம் போயிருக்கும், 240வது பாட்டு இப்போ போயிருக்கும். இப்போ போனோம்னா சரியா இருக்கும். ஏன்னா இதான் நிகழ்ச்சி நிரல். அவங்களுக்கு அங்கேயே தெரியும், பழகி போச்சு, பழகி போச்சு. சபை திருந்த வேண்டாம், ஒன்று செய்யுங்க, உடனே டக்குன்னு ஒரு நாள் நிகழ்ச்சியை மாற்றுங்க, எடுத்தோட பிரசங்கத்தை விட்டுருங்க. அன்னைக்கு தெரியும் வர்றவனுக்கு ஏதோ மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு பழகிட்டோங்க. ஒரு பழகின அனுபவம் மேய போன மாடு வீட்டுக்கு வர்ற மாதிரி தான். நீ கொண்டாட்டி அது வந்துடும். எப்போ வந்தோம்? தேவ கிருபையினாலே ஒரு காலத்தில் இந்த சேர்ச்சுக்கு நடந்து வந்தோங்க. அப்ப தேவ கிருபையான சைக்கிளில் வந்தோங்க, அப்புறம் பைக்கில் வந்தோங்க, இப்ப கார்ல வந்தோம். எல்லாம் நல்லது. ஆனா நேரத்துக்கு வந்தியா? தேவ பயம் இருந்தா எப்படி வரும்? அப்ப இன்னைக்கு எச்சரிக்கை இல்லையே. அந்த எச்சரிக்கை உலகத்தில் பண்ற அந்த எச்சரிக்கை தேவ ஆலயத்தில் இல்ல. தேவ ஆலயத்தில் குடும்பத்தோட இல்ல. குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு போறதுக்கு இதுல கல்யாணம் விடா? குடும்பத்தோட நீ கர்த்தரை ஆராதித்தாயா? உன் குடும்பத்தில் உள்ள எல்லா மெம்பர்ஸ் இன்னைக்கு சேர்ச்சுக்கு போனாங்கிற உத்தரவாதத்தை உன்னால கொடுக்க முடியாவிட்டால் உன்னுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பம் என்பதை நீ யோசி. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க மறவாதிருப்பீர்களாக, இது கர்த்தருடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு நீ செவி கொடுத்திருப்பாயானால், நீ நடுக்கத்தோடும் பயத்தோடும் களி கூறுகிற ஒரு கூட்டமாக இருந்திருப்பாயானால் எப்படிப்பட்டவங்களா இருக்க போறீங்க? கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள். ஐயா 10வது மாசத்துக்கு வந்துட்டோம் ஐயா. இந்த வருஷத்துல தொடக்கத்துல இருந்து யோசிச்சு பாருங்க ஐயா. அம்மா யோசிச்சு பாருங்க ஐயா. உங்களுடைய பலத்தினால கடந்து வந்துட்டீங்களா? உங்க பணத்தினால கடந்து வந்துட்டீங்களா? உங்க குடும்பத்தில் இருந்த சேவிங்கால கடந்து வந்துட்டீங்களா? இந்த தேவன் உங்களை கடத்தி கொண்டு வரவில்லையா? இந்த தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கவில்லையா? இந்த உங்கள் தேவன் போக்கிலும் வரத்திலும் உங்களை பாதுகாக்கவில்லையா? உங்களுடைய குடும்பங்கள் சமாதானமாக இருக்க இந்த தேவன் செய்யவில்லையா? இந்த தேவனுக்கு பயந்து மகிமையான காரியங்களை செய்தார் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த பயம் உள்ள வந்துடும். அந்த பயம் உள்ள வந்துடும். சங்கீதக்காரன் சொல்கிறார், எப்படி நான் ஆலயத்துக்குள்ள வரேன் தெரியுமா? சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பய பக்தியுடன் பணிந்து கொள்வேன். என்ன பக்திங்க? வெறும் பக்தி இல்ல, பய பக்தி. ஆலயத்துக்குள்ள எப்படி வந்து பணிந்துறானா? பய பக்திக்குரியவனா, பய பக்திக்குரியவனாய். அதே சங்கீதம் 22:23 கர்த்தருக்கு பயப்படுவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபினுடைய சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணியுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் மேல் பய பக்தியாயிருக்க கடவும். ஆண்டவர் யூத ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்க பக்தி எப்படி இருக்குங்கிறதுக்கு சில உதாரணங்களை சொல்லி அவர் சொன்னார். நீங்கள் அதை படிக்க வேண்டுமானால் ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார். ஓசியா 6:4 ஆண்டவர் சொல்றார், எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிகாலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிஞ்சு போகுது. ஒரு நெருக்கம் வரணும் பாருங்க, அப்ப வருவாங்க ஆண்டவரை தேட. அந்த நெருக்கம் விலகி போனோன்னு போவோம் போவோம். சர்ச் எங்கே தான் போயிடப்போகுது? ஞாயிற்றுக்கிழமை எங்கே தான் போயிடப்போகுது? போவோம். பக்தி என்னாச்சு தெரியுமா? விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போல ஒளியுது, மேகத்தை போல காணாம போகுது. ஒரு சீசனுக்கு பக்தி, அடுத்த சீசனுக்கு பக்தி கிடையாது. ஒரு சீசனுக்கு தேவ பயம், அடுத்த சீசனுக்கு தேவ பயம் கிடையாது. பிரியமானவர்களே, தேவன் எச்சரிக்கிறான். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு கொடுக்க போவது அசைவில்லாத பரலோக ராஜ்யத்தை அவர் நமக்கு கொடுக்க போறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நானும் இருப்பேனே, ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனாக நம்மை வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அதை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்வோம். கடைசியாக 7வது எச்சரிக்கை என்ன? 29வது வசனம். இந்த அதிகாரத்தை எப்படி அவர் முடிக்கிறார்? 29ஆம் வசனத்தில் இந்த பகுதியை, நம்முடைய தேவன்
பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். What was the last warning? Beware of God's punishment. தேவன் தரப்போகும் தண்டனையை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4:24 உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்கிறார். அந்த உபாகமம் 4:24க்கு முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை படித்து பாருங்க. அவர் சொல்கிறார் 4ஆம் அதிகாரம் 23 பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ண உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாகாதபடி எச்சரிக்கையாயிரும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கி, அவர் எரிச்சல் உள்ளதே. உண்மைதான். பப்டிஸ்ட் திருச்சபை ஆராகிய நாம் விக்கிரக ஆராதனை செய்யவில்லை, உண்மைதான். ஆனா வேற காரியங்கள் இன்னைக்கு விக்கிரகமா மாறி போச்சே. நமக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காம வேறொரு விக்கிரகமா அது மாறி போச்சு. தேவனுடைய ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டிய நாம் ஆலயத்தில் இல்லாம வேறொரு இடத்துல உட்கார்றது ஒரு விக்கிரக ஆராதனையா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நேரத்தையும் கொடுக்காமல் போகிற பொழுது அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். வெறும் விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, இன்றைக்கு விக்கிரக ஆராதனை வேற ரூபங்களில் நமக்கு வந்திருக்கிறது. 26 பாருங்க, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் இராமல் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்க வாக்களித்து பாலுமோடும் தேசத்துக்கு கொண்டு போய் விட்ட தேவனே சொல்கிறார், ஏப்பாரு ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்க மாட்டேன். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் சொல்றார், இந்த ஆசீர்வாதத்தில் நீ ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். ஏன் இருக்க மாட்டேன்னு கேட்டா, நான் யார் என்று அறியாமல், நான் எப்படிப்பட்ட தேவன் என்று அறியாமல், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேசத்துக்குள்ள வந்துட்டோம். கட்டாத தோட்டங்கள் வந்துருச்சு, நட்டாத துறவுகள்லாம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, சந்தோஷம். இப்ப ஆண்டவரை பார்க்க நேரம் இல்லை, இப்ப ஆண்டவரை தேட நேரம் இல்லை. தம்பி வருவான், ஐயா ஒரு வேலை இல்லையா, தயவுசு ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவருடைய கிருபையினால அவனுக்கு வேலை கிடைச்சு. 3 மாசம் கழிச்சா சபைக்கே ஆளை காணோம். நாம வீட்டுக்கு தேடிட்டு போனோம், என்ன தம்பி இப்ப சபைக்கு வரல? அங்கிள் அந்த வேலை கிடைச்சிச்சா, அது இப்போ ப்ரொமோஷன் ஆயிடுச்சா, நான் தான் இப்போ டீம் ஹெட் ஆயிட்டேனா, எல்லா வேலையும் எனக்கு தான் அங்கிள், ஐ ஹவ் நோ டைம் ஃபார் த சர்ச். இதே தம்பி தான் சொல்றான். ஆசீர்வாதம் வந்துருச்சுல, ஆசீர்வாதம் வந்துருச்சுல, இப்போ நான் கர்த்தரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எச்சரிக்கிறார், இதுவே உனக்கு சாபமா போ, இதுவே உனக்கு சாபமா போ. வசனங்களை படிங்க பிரியமானல, வசனங்களை வாசிங்க, வசனங்களை உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க. இது நான் சொல்ற வசனம் இல்ல, தேவன் சொல்ற வசனம். எந்த தேவன் அந்த தேசத்தை கொடுத்தாரோ, எந்த தேவன் அதை ஆசீர்வாதமாய் சொன்னாரோ, அதே தேவன் சொன்னார், உனக்கு விரோதமாய் நான் வானத்தையும் பூமியையும் சாட்சியா வைக்கிறேன். உங்களுடைய கல்வி ஆசீர்வாதம் நல்லது, ஆனா அந்த கல்வியே விக்கிரகமாய் மாறி இன்னைக்கு தேவனை மறுதலித்து போனவர்கள் எத்தனை பேர்? வேலை ஆசீர்வாதமானது, அந்த வேலைக்காக முன்னே போய் தேவனை விட்டு போனவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்? திருமணம் ஆசீர்வானது, அந்த திருமணத்துக்குள்ளே உள்ளே பிரவேசித்த தேவனை மறுதலித்து போனவர்கள் எத்தனை பேர்? பிரியமான, இன்னைக்கு எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்கிறோமா பிரியமான? நமக்கு பிரியமில்லை தான், ஆனால் தேவன் இந்த எச்சரிக்கையின் வார்த்தைகளை வேதத்திலே எழுதி கொண்டிருக்கிறார். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த தேராகி என்பவனுடைய குமாரனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி நானே மெய்யான தேவன் என்று வெளிப்படுத்தி ஆபிரகாமுடைய சந்ததியை தனக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே கொண்டு வந்து திரும்பவும் விட்டு வந்த ஆராதனைகளுக்குள்ளே திரும்ப வேண்டாம் என்று எச்சரித்தார். அப்படி திரும்புவார்களானால் அவர்களுக்கு நான் பட்சிக்கிற அக்கினியை போல இருப்பேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. முடிவென்ன? அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களை பாருங்கள். நமது கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்துடைய அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள்
மறுபடியும் அதிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்றும், கழுவப்பட்ட பன்றி சேத்திலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த வார்த்தை உங்களை குறித்து என்னை குறித்தும் எழுதப்படவே கூடாது. எச்சரிக்கை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டும். காரணம், என் தேவன் பட்சிக்கிற அக்கினி. கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று அறிந்த நாம் விட்டு வந்த காரியங்களுக்கு திரும்புறோமா? விட்டு வந்த பழைய காரியங்களுக்குள்ள திரும்ப போறோமா? விட்டு வந்த ரட்சிப்பில்லாத பரிசுத்தம் இல்லாத அந்த காரியங்களுக்குள்ள திரும்ப போறோமா? எச்சரிக்கை, அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு தேவ பயமும் தேவ பக்தியும் நமக்குள்ளே வளர வேண்டுமானால் இந்த எச்சரிக்கைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மலை வாசஸ்தலத்துக்கு போறது உங்களுக்கும் பிரியம், எனக்கும் பிரியம். கோடைக்கானலுக்கோ ஏற்காடுக்கோ போறனா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா என்ன பிரச்சனை, அங்க சமபூமியில இருந்த அந்த மலை ஏற்றத்திற்கு ஏறின உடனே எல்லா பக்கத்திலையும் வலது பக்கமும் இடது பக்கமும் எச்சரிக்கை பலகைக்கு மேல எச்சரிக்கை பலகையா வச்சிருக்கான். குறுகின வளைவு, 30 மைலுக்கு மேல போகாதீங்க, மேலிருந்து வார வாகனங்களுக்கு இடம் கொடுங்க, பாறை வழுக்கும், இதுல பாறை உருண்டு விழுகிற இடம். என்னடா இது, மேலே போறதுக்கு போனா இவ்வளவு எச்சரிக்கையெல்லாம் பார்த்துட்டு போகணுமா? போனா தான் அங்க போய் சேர முடியும், போனா தான் அங்க என்ஜாய் பண்ண முடியும். இந்த எச்சரிக்கை ஒன்றையும் நான் கவனிக்க மாட்டேன் என்று சொல்லுவோமானால் நாம் அங்கே போய் சேரவே முடியாது. அதே போலதான் நீங்களும் நானும் பரலோகத்தை நோக்கின பயணத்தில் இருக்கோம். இந்த பரலோக பயணத்திலே நாம் போய் சேர வேண்டிய இலக்கை அடைய வேண்டுமானால் இந்த எச்சரிக்கைகளை கவனிக்காமல் நாம் போய் சேரவே முடியாது. 7 எச்சரிக்கைகளை நான் சொன்னேன். பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று மறுக்காதபடி எச்சரிக்கையாயிருப்போம். செவி கொடுத்த மறுத்தவர்களுக்கு நடந்ததை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்கிறோம். பரலோகத்திலிருந்து பேசுகிறார் என்பதை அறிந்து எச்சரிக்கையாயிருப்போம். பேசுடைய வல்லமே அறிந்தவர்களாக நாம் எச்சரிக்கையாயிருப்போம். எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருப்போம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு நாம் எச்சரிக்கையாயிருப்போம். பேசுகிற தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்பதை அறிந்து விட்டு வந்த வழிபாடுகளுக்கு நாம் திரும்பி செல்லாதபடி எச்சரிக்கையா இருப்போம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய எச்சரிப்புக்காக நன்றி செலுத்தும். நீர் எங்கள் அன்பான தகப்பனாக இருக்கிறதுனாலே ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறதை போல எச்சரிப்பின் காரியங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கு. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பரலோகம் என்று சொல்லுகிற அந்த இலக்கை நாங்கள் அடைவதற்கு இந்த பூமியிலே இந்த எச்சரிக்கைகளை நாங்கள் கைக்கொள்ள வேண்டியதை எபிரேய நிருபக்காரன் மூலமாக எங்களுக்கு சுட்டி காட்டினதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு அனுப்புகிற பொழுது இது ஏதோ ஒரு வார்த்தை என்று நாங்கள் அல்ல தட்டி விடாதபடி தேவன் எனக்காக இந்த வார்த்தையை இன்றைக்கு அனுப்பினார் என்று விசுவாசித்தவர்களாக எந்தெந்த காரியங்களை நாங்கள் எங்களை திருத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டுமோ அந்த காரியங்களை திருத்தம் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பூர்ண கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.